ஹாய் ஆமீஸ் வெல்கம் டு பிடிஎஸ் லவ்லி ஃபிக்ஷன்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஜிம்மினோட வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் தண்டை ஒன்று பார்க்க போகிறோம். வென் த கோல்டஸ்ட் சிஓ ஃபால் இன் லவ் வித் கியூட்டி வில்லேஜ் பாய். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட். உங்களுக்கு ஏதாவது ஒன் ஷாட் அண்ட் சீரியஸ் ஏதாவது போடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. நம்ம வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு அப்லோட் பண்ணிடலாம். சொல்லலாம் வேணாம்டா, டேரெக்டாக வந்துட்டு எஃப்எஃப்கே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம வந்துட்டு ஒரு பெரிய காரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு தான் நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு லைக் கெத்தாக வந்துட்டு அப்படியே கோட் சூட்லாம் போட்டு நீங்கள் வந்துட்டு இறங்குறீங்க. இறங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம வரவேற்பு அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு கிளாப்ஸ் பண்ணுறாங்க. நிறையா பொக்கேஸ் அதெல்லாம் வந்து கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நேராக வந்துட்டு ஆஃபீஸ் உள்ள வந்துட்டு போகிறீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு உங்கள் டேடி வந்து நிற்கிறாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டேடா நிற்கிறாரா, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்துட்டு இனிமேல் நம்ம கம்பெனியோடைய புது சிஇஓ. நான் வந்துட்டு அடுத்த பிரான்ச்சை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அடுத்த கம்பெனிக்கு வந்துட்டு நான் அங்கே சிஓவாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன். ஸோ வந்து இனிமேல் வந்துட்டு இந்த பிரான்ச்சோட சிஓ வந்துட்டு என்னோடய பொண்ணு ஒயன் தான். ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணீங்களோ, எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்து உங்களோட உழைப்பை என்கிட்ட கொடுத்தீங்களோ அதே மாதிரி இனிமேல் இவங்களுக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் டேடி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதாவது இந்த கொலீக்ஸ் அண்ட் இந்த ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துட்டையுமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் இப்படி போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு செம்ம ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு நீங்கள் இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சிஓ ஆகிட்டீங்க. ஸோ வந்து இப்போ தான் நீங்கள் முடிச்சிருந்துருப்பீங்க படித்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை சிஓவாக வந்துட்டு உங்கள் டேடி வந்துட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ செம்ம ஹாப்பி. எவ்வளோ கெத்தான ஒரு வேலை அப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கேபினில் போய் வந்துட்டு ஸ்வீட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி முடித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அந்த ரவுண்டிங் சேர் இருக்கும்ல, ஸோ அதில் போய்ட்டு வந்துட்டு உட்காடுறீங்க. அப்போ வந்துட்டு சுற்றி சுற்றி இப்படி உட்காரவும் பார்த்திங்கன்னா அந்த இடமே செம்மையாக இருக்குது. ஒரு கெத்தான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது அந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் தான் சிஇஓ. ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா போவ் பண்ணுறாங்க. நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா கால்ஸ் வருது. அதெல்லாம் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. நிறையா சிக்னேச்சர்ஸ், அப்புறம் நிறைய ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பிஇ அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் பிரேக் அதெல்லாம் வந்து முடிஞ்சுது. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக தூக்கம் வருது. என்னடா இது தூக்கம் வருது, ஒரு நல்ல கெத்தான இடத்துல உட்காந்துருக்கோம். அப்போ கூட இந்த மூஞ்சி தூக்கம் நம்மளை விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருக்கவும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. எதுக்குன்னா லேண்ட்லைனுக்கு வந்தால் கூட பிரச்சனையே இல்லை, அதுவும் உங்கள் ஃபோனுக்கு வருது. என்னது இது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுத்து வந்துட்டு ஹலோ சொல்லுங்கள், நான் தான் வந்துட்டு பார்க் இண்டஸ்ட்ரீஸோடைய சிஇஓ பேசுகிற சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லும்போது, என்னது ஹலோ சார் வந்துட்டு நீங்கள் அந்த உளுத்தம்பருப்பு மூட்டையெல்லாம் நீங்கள் இன்னும் அனுப்பவே இல்லை சார். எங்கள் அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு சார். நேற்று ராத்திரிலேருந்து உங்களுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறீங்க சார். எவ்வளோ தடவை சார் உங்கள் நம்பரை நான் டைப் பண்ணி பண்ணுறது நான். பாதி இது மனப்படமே ஆகிடுச்சு. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அதான் காசை தான் முதல்ல அனுப்பி விட்டாச்சுல்ல. உளுத்தம்பருப்பு அனுப்ப முடியாதா சார் உங்களால்? இப்போ நீங்கள் மட்டும் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா அழைச்சிக்கிட்டு நாளைக்கு நான் அருவாள் எடுத்துகிட்டு வந்துடுவேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கற்றுன்னு கத்திட்டு ஒரு பையன் வந்துட்டு ஃபோனை எடுத்து வச்சுடுறான். உங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. யார்ரா இது? உளுத்தம் பருப்பா? நம்ம பேக் அண்டு லெதர் மேனேஜ்மெண்ட் தானே வச்சுருக்கோம். உளுத்தம் பருப்புக்கு என்ன? ஹலோ வச்சுட்டானா? யார் இவன்? ஸ்டூபிட், ராங் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு நீங்கள் எப்பவும் போல மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு நீங்கள் சீட்டில் உட்காந்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு கால் ஒன்று வருது. வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து வச்சு ஹலோ ஏங்க எத்தனை தடவைங்க சொல்கிறது, அன்றைக்கி உளுத்தம் பருப்பு லேட்டாக தான் கொண்டு வந்தீங்க, இன்றைக்கி பைத்தம் பருப்பு லேட்டாக கொண்டு வருவீங்களா? ஏங்க திரும்பி அடித்து உங்ககிட்ட நான் கத்திக்கிட்டே கிடக்கணுமா? நான் அடித்தா பேச மாட்டிங்களா நீங்கள்? எல்லாத்துக்கும் நான் தான் உங்ககிட்ட கத்தணுமா? எங்கள் அப்பா உங்ககிட்ட கத்துறதுக்கு பதில் என்கிட்ட வந்து கத்துறாருங்க. அவர் கத்துறதுல ஒரு பாட்டை வாங்கியிருந்தா கூட இன்னும் நீங்கள் உருப்படியாக வேலை செஞ்சுருப்பீங்க போல். உங்ககிட்ட நாங்கள் ஏங்க வந்து கத்திக்கிட்டே கிடக்கணும்? ஒழுங்காக நீங்கள் காசை ரிட்டர்ன் பண்ணுங்கள், நாங்கள் வேறு கடை பார்த்துக்குறோம். இதுக்கப்புறம் உங்கள் கடையில் நாங்கள் வாங்குறதாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹலோ 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 கொஞ்சம் இருங்க. என்னது இது பொண்ணு வாய்ஸ் கேட்குது. ஹலோ ஹலோ மைண்ட் யுவர் பிஸ்னஸ். இங்கே பாருங்கள் என்ன வந்துட்டு இங்கே பேசிகிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நம்பர் காட்டுறக்கான்னு செக் பண்ணிங்க. நீங்கள் பாட்டு வந்து பேசிவிட்டு நீங்கள் பாட்டு அப்படியே கத்திகிட்டே இருக்கீங்க. நீங்கள் யார்? நான் பார்க் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ பேசுகிறேன். இந்த நாற்காலியெல்லாம் போட்டுட்டு கோட்டு சூட்டு போட்டு மொட்டை மாடிக்கும் கீ ஃப்ளோரில் ஏசி போட்டுட்டு உட்காந்துருப்பீங்களே நீங்களா? ஆப்வியஸ்லி. ஓ சொல்லுங்கள் மேடம், எப்படி இருக்கீங்க?
ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோனை வந்துட்டு கட் பண்ணி விட்டுடுறீங்க. அப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நேரா நம்ம டே கிட்ட தான் ஓடி போறாரு. "டேய் மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?" "என்னாச்சு?" "டேய் நான் இந்த பைத்தம்பருப்பு மூட்டை வாங்குறதுக்காக டெய்லி ஒரு ஃபோன் அடிப்பேன்னு சொன்னேன்னு ஒரு நம்பரு." "ஆமா." "அந்த ஆள் நம்பரை மாற்றிட்டான்டா நான் திட்டின திட்டில்." "நம்பரை மாற்றிட்டானா சுத்தம். உன்னை யாரா திட்ட சொன்னது? இப்போ போக முடியுமா அந்த இடத்துக்கு? உங்கள் அப்பா இப்போ வந்து உன்னை தான் வெளுக்க போகிறாரு. உன்னை வந்துட்டு வெளுக்கிறது பார்த்தாம என்னைய பிடிச்சிக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு திட்டுவார். நீ அந்த டேயோட சேர்ந்தா நீ உருப்படவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு என்னை திட்ட போகிறாரு இப்போ. அதெல்லாம் என்ன வாங்காததா? என்ன நீ விஷயத்த மட்டும் நீ கேள நீனு." "என்ன?" "இல்லைடா மச்சான் நான் அந்த நம்பரை மாற்றினது யாருன்னு கேளு." "யாரு?" "அது ஒரு பொண்ணு." "பொண்ணு தானே?" பொண்ணுடா." "சரிடா என்னப்ப?" "அந்த பொண்ணு எப்படி பேசினா தெரியுமா? என்ன ஜிமின் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாளா?" அப்படி சொல்லியிருந்தா உடனே நம்பி இருந்திருக்க மாட்டேன்டா. திட்டிட்டு வச்சுட்டா. திட்டிட்டு வச்சாளா? செய் வெக்கமா இல்லை? திட்டிட்டு வச்சிருக்கா. இதை விட ஹான்னு என்னமோ கொஞ்சினா மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் அவள் திட்டினதே ஒரு மாதிரி கொஞ்சினா மாதிரி தான் இருந்துச்சு. நீ வந்திருந்தா மாட்டான். அங்கே வர்றா ஜங்குக்கு வந்துட்டான். "ஏ ஜங்குக்கே எப்படா வந்த?" "இப்போதான் வந்தேன்." "என்ன பண்ணுற? பார்த்தா தெரில மண்ணு வெட்டிக்கிட்டு இருக்கேன். வந்து வெட்டு வா." "டேய் இப்போ தாண்டா வந்து உட்காந்தேன். கையெல்லாம் வலிக்குதுடா. அது தூக்க முடியலடா அந்த முட்டியை." "அப்போ நாங்களாம் தூக்கலை. எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா? நீ தூக்குவப்பா. நீ யார்? நீ ஸ்ட்ராங் பாடி. நாங்களாம் வந்துட்டு வீக் பாடி. போதும் போதும் அலப்பறை பண்ணது. அங்கே பாரு மேனேஜர் வராரு. சீக்கிரம் வா." "ஐயோ வந்துட்டான்டா நான் கிளம்புறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே வந்துட்டு மண்வெட்டி எடுத்துகிட்டு ஓடிடுறாரு. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயன் வந்துட்டு சிட்டியில் வாழ்கிற ஒரு பொண்ணு. அதாவது ரொம்பவே வந்துட்டு பணக்கார பொண்ணு. ஒரு சிஇஓட பொண்ணா பார்த்துக்கோங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜில் வாழ்கிற ஒரு பையன். ஆக்சுவலாக அவர் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் தேடிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஜேகே இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்ட் டைமாக வந்துட்டு இப்போ வில்லேஜ் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆப்வியஸ்லி வந்துட்டு அது அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஒர்க்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி பார்ட் டைமாக வந்து லீவில் வந்து போய்க்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு வேலையும் ஒரு சைடில் தேடிக்கிட்டு அப்படி தான் வந்துட்டு இவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அப்பா வந்துட்டு உள்ளூர்லேயே வந்துட்டு ஏதோ மளிகை கடை வச்சுருக்காரு போல இருக்கு. டெய்லி இந்த மாதிரி ஃபோன் பண்ணி வந்துட்டு கேட்டுட்ருப்பாரு. இதான் அவரோட வேலையே. ஆக்சுவலாக வந்துட்டு போன டெலிவரியெல்லாம் வந்துட்டு ஃபோன் பண்ணி ஜிமினை வந்துட்டு என்ன பண்ணணும்னா வர சொல்லணும். இதுதான் ஜிமினுக்கு கொடுத்த வேலையே. அந்த நம்பரை வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஜிமின் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருந்துருக்க மாட்டார். அப்பப்போ டயல் பண்ணி அப்பப்போ தான் பேசுவார். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு கண்ணாடி போடணுமா? ஸோ வந்துட்டு கண்ணாடி அப்போ போடல போல இருக்குது. அப்போ வந்துட்டு 6க்கு பதிலாக 7 அடிச்சிட்டாரு போல இருக்குது நம்பரை வந்துட்டு. அது பாட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சிஇஓ மேடம் உங்ககிட்ட வந்துருச்சு அந்த நம்பர் வந்துட்டு. இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடந்த விஷயமே. ஸோ வந்துட்டு இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம ஜிமின் வந்துட்டு அதான் போயிட்டு நம்ம டேகிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்காரா, அப்போ வந்துட்டு அவர் வேலை பார்க்க வந்து போயிருந்துருப்பார். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒயன் வந்துட்டு எப்பவும் போல மாதிரி வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த நம்பர் தானே வந்துட்டு 2 டயல் ஆகியிருந்திருக்கு. ஸோ வந்துட்டு யார் இருக்கும் ஸ்டூபிட். அதுவும் என்னோடய நம்பர் வந்துட்டு இவனுக்கு எப்படி கிடச்சிச்சு? எடுத்து சும்மா உளுத்தம் பருப்பு மூட்டை அந்த மூட்டைன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதையே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எதனால் அவன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் சரி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு எப்பவும் போல மாதிரி ஒர்க் பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம ஜிம்மில் தான் காட்டுறாங்க. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேயோட சேர்ந்து உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஃபீல்டு இருக்கும்ல நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. ஸோ அங்கெல்லாம் உட்காந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு நம்ம வீமின் குக் 3 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக்கு சும்மா இல்லாமல் சும்மா கடந்த பிள்ளையை தூண்டி விட்ட மாதிரி, சரி அன்றைக்கி அந்த பொண்ணு பேசுனுச்சின்னு சொன்னியே அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சியா? டேய் நானே அதை தெரியாமல் அடிச்சிட்டேன். நீ வேறு அந்த அம்மா என்ன கற்றுக்குது தெரியுமா? கற்றுக்குது. டேய் பொண்ணுங்கன்னா கத்த தாண்டா செய்வாங்க. அதை விட்டுட்டு என்ன கொஞ்சுவாங்களா அவன்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் சரிதான்டா எனக்கு தெரியும். பட் வந்துட்டு அவளோட வாய்ஸ்லேயே எந்த ஒரு க்யூட்னஸுமே இல்லைடா. வந்து எப்படின்னா ரொம்ப ரக்கடான ரவுடியாக இருப்பா போல இருக்குது. எங்கேருந்து பேசுகிறாலோ தெரில. ஆமாம் அது கொஞ்சம் கஷ்டம்தான்ல போய் அவளை தேடுறது. ஏன் அவன் எதுக்கு போய் தேடணும் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஜங்குக்கை பற்றி கேட்டோன்னா, நீ சும்மா இல்லை அதெல்லாம் உனக்கு தெரியாது. இங்கே பாரு ஜிமினே, நீ வேணால் அந்த பொண்ணுக்கு திரும்பவும் ஃபோன் போடுறியா, நம்ம 3 பேரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏறு இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டே சொன்னோன்னே, இங்கே பாரு டே நீ வந்துட்டு சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ அமைதியாக இரு அப்படின்னு வந்துட்டு ஜேகே வந்துட்டு நம்ம டேட்டை சொல்லும்போது, ஆமாண்டா நீங்கள் பண்ணுற இந்த வேலைக்கெலாம் நான் ரொம்ப சின்ன பையன்தான், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறோன்னா ஏன்ச்சி வந்துட்டு போயிடுறாரு.
அவன் கிடக்கிறான் பயந்தாங்குழி பையன், நீ அடிமாப்பில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, டேய் பயமாக இருக்குடா, திட்டி விட போகிறாங்கடா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, டேய் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கடா, தெரியாமல் அடிச்சிட்டோன்னு சொல்லிக்கலாம்டா அடி. சரி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை திரும்பி டயல் போடுறாரு. உங்களுக்கு தான் போடுறாரு. போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எவனோ தெரில ஒயின் வந்துட்டு ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக பேசுகிறா. அதை வந்து கேட்டுட்டு மேடம் சொல்லுங்கள் என்ன வேணும்? இல்லை மேடம் 2 தடவை அடித்து உங்களை ரொம்பவே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி சொல்ல தான் மேடம் ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தெரியாமல் தானே பண்ணீங்க, வேணும்லாம் ஒன்றும் பண்ணல, சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் சாஃப்டாக பேசுகிறாங்க, டேய் என்னடா இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாங்க, இவங்களையாடா எப்படி நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு அப்படி வந்து ஹஸ்கியில் சொல்லவும், கம்மனுடுறா பேசிகிட்டு இருக்கேனே. இல்லை மேடம் வேறு ஒன்றும் இல்லை, வந்துட்டு சாப்பிட்டீங்களா மேடம்? நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நான் சாப்பிட்டேன் மேடம், எப்போ சாப்பிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அப்புறம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயன் சொன்னோன்னே நம்ம ஜிமின் வந்துட்டு கண்டிப்பாக மேடம் தாராளமாக நீங்கள் உங்கள் ஒர்க்கு பாருங்கள், கேரியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்துட்டு கட் பண்ணிடுறாரு. நம்ம ஜிமினுக்கா ஷாக்கு, என்னடா அந்த பொண்ணு இப்படி திடீர்னு பேசுகிறா, 2 தடவையும் கால்னு கத்தின பொண்ணு இப்போ எப்படி திடீர்னு இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, அடா பாவி எங்கே நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவோன்னு பயந்துக்கிட்டு நீ வந்துட்டு என்கிட்ட பொய் சொல்லியிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, டேய் சத்தியமாக இல்லைடா, நீ வேணால் எப்படி சொல்லி நம்ப வைக்கிறது, அந்த பொண்ணு என்கிட்ட கராராக தான்டா பேசுனா, அவள் இப்போ எப்படி ஏன் இப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியவே இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது, சரி எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட, அப்புறம் என்ன நான் அதை தடுத்துக்கிட்டு நீ வாழ் மாப்பிள்ள நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஏஞ்சி கோச்சிக்கிட்டு போவோம். டேய் கொல்லாதீங்கடா, ஏன்டா இப்படி ஆளுக்கு இப்படி ஃபன் பண்ணி கொல்றீங்க என்னையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிமினை வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிறாரு. இங்கே வந்து சீனை கட் பண்ணி வந்துட்டு நம்ம ஒயனை தான் காமிக்கிறாங்க. எல்லோரும் வந்து நினப்போம், நானுமே அப்படி தான் நினச்சேன், ஏன் ஒயனை அப்படி சொல்கிறா, ஏன் இப்படி வந்துட்டு சாஃப்டாக திடீர்னு எப்படி மாறினா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யாருக்குமே தெரில, எனக்குமே தெரில. வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு நம்ம மோயா தான் காமிக்கிறாங்க. அவள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து தானே உட்காந்துருக்கா. அப்போ வந்துட்டு ஒரு நம்பருக்கு வந்து டயல் பண்ணி, யாருன்னா ஃப்ரெண்டு தான். ஸோ வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி, என்ன பண்ணுற? நானா சும்மா தான் இருக்கேன், நீ? சும்மாலாம் இல்லை, இங்கே நிறைய வேலை இருக்குது தெரியுமா, அதை பார்க்காம இப்போ எனக்கு நீ எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் நல்லா மூக்கை உடச்சி விடுவோம். என்னாடி எனக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நீ மட்டும்தான், உனக்கு ஃபோன் அடிக்கலான்னா எப்படி அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ மேடம்க்கு வந்துட்டு இப்போ தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்துட்டு நான் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது, இப்போ தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது வந்துட்டு அப்படிலாம் இல்லடி, என் இஷ்டம், நான் எப்போ வேணால் ஃபோன் பண்ணுவேன் உனக்கு, நீ எப்போ பண்ணாலும் நீ எடுக்கணும், அது உன் தலையெழுத்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க மகாராணி நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? அது ஒரு பையன், சரி இந்த மாதிரி வந்துட்டு ஃபோன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே 2 தடவை நான் கத்தி விட்டுட்டேன். 3ஆவது தடவை வந்துட்டு நல்லா தான் பேசினேன், அவனும் நல்லா தான் பேசினான் அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ என்ன அதுக்கு? என்னடி நான் இவ்வளோ ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ என்னடானா இப்படி சொல்கிற? இப்போ அதுக்கு என்னங்கிற? என்னை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலாக ஒயன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு பொண்ணு. அப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்துட்டு அவளை சின்ன வயசுலேருந்தே அவளை கேர்ள்ஸ் ஸ்கூலில் மட்டுமே வளர்த்து, காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா விமன்ஸாகவே வச்சு வளர்த்து, வீட்டுக்குள்ளேயே வச்சு, அதுவும் வந்துட்டு காலேஜே வந்துட்டு உமன்ஸு, அதுக்கப்புறம் வெளில போய் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கம்பெனிலே சிஇஓ, அப்போ தானே சிஇஓ தானே யார்கிட்டையுமே பேச முடியும், எந்த பசங்கள்ட்டையுமே பேசணும் அவசியமே கிடையாதுல்ல. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு, எந்த பையன் கூடயும் பேசாமல் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்க விடாமல் ஒரு பொண்ணுங்களாகவே அப்படியே வச்சு வளர்த்த ஒரு பொண்ணு. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பசங்களாம் எப்படி பேசுவாங்க அப்படிலாம் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க, இந்த மாதிரி தான் பசங்க பேசுவாங்க, அவங்க வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு அப்யூஸ் பண்ணணும், ஒரு பொண்ணை வந்துட்டு அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எண்ணமே இருக்கும். அதனால் வந்துட்டு நீ வந்துட்டு எந்த ஒரு பையனையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வளர்த்துருப்பாங்க நம்ம ஒயனை வந்துட்டு. அதனால தான் அவள் கராராக பேசியிருந்திருப்பா. பட் நம்ம ஜிமின் வந்துட்டு 2 தடவையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தானே பேசுவார். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனால் வந்துட்டு என்னது இது இந்த பையன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான், அப்போ இவன் ரொம்ப நல்ல பையனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயனுக்கு வந்துட்டு ஒரு தாட் வந்துருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது வந்துட்டு நல்லா பேசியிருந்துருப்பா, எப்பவும் போல மாதிரி சாஃப்டாக பேசியிருப்பா. இது நமக்கு நம்ம யாருக்கும் தெரில, நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், வேறு மாதிரி நினச்சிக்கிட்டோம், நம்ம ஜிமினுமே அப்படி தான் நினச்சிக்கிட்டாரு. இப்படி வந்து சொல்லும்போது, எனக்கு புரியுது ஒயன், உனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன்கிட்ட நீ பேசியிருக்க, அனுபவத்தை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சின்னு அப்படின்னு சொல்லும்போது,
பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த பையன் நல்லா தான் பேசினான், அவன் வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, ரொம்பவே நல்லா இருந்ததுன்னா எப்படி? நீ ஏதோ சொல்லுவியே ஏதோ பிடிஎஸ் பாய் பேண்டுன்னு, அதில் இருக்க ஒரு மெம்பரோட வாய்ஸ் மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஓ பாடுறா, இதெல்லாம் நீ கவனிச்சிருக்கியா? சும்மா அன்றைக்கி ஒரு பாட்டு கேட்டேன், அதில் வந்துட்டு ஒரு பையனோட வாய்ஸ் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதே வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு கொஞ்சம் கலாய்ச்சோன்னே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இதை சொல்ல தான் நான் ஃபோனே பண்ணேன், நான் ஒர்க் பார்க்குறேன் பை பாய் அப்படின்னு சொல்லும்போது, பாய் பாய், அவன் திருப்பி ஃபோன் பண்ணானா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு அவன் திருப்பி பண்ண மாட்டான் தான் நான் நினைக்கிறேன். ஏன் பண்ணணும், அவன் தான் வச்சிடறேன்னு சொல்லிட்டான், பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். மேபி நான் பண்ணால் உண்டு, பட் ஆனால் ஃபோனை செக் பண்ணுவாங்க, ஸோ என்னால் திரும்பி பண்ண முடியாது அப்படின்னு வந்துட்டு சொன்னோன்னே, சரி சரி அப்போ அவன் கண்டிப்பாக பண்ணுவான், நீ கவலைப்படாத நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வச்சிடுறான் ஃப்ரெண்டு வந்துட்டு. நீங்களும் வந்துட்டு அவன் திரும்பி அடித்தா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டே வந்துட்டு அவனையே நினச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. நம்ம ஜிமினே நினச்சிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஒர்க் பார்த்துட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம், அதாவது வந்து வீட்டுக்கு கிளம்புற டைம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃபீஸ் முடிஞ்சிடும். நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கால் ஒன்று வருது. யாருன்னு பார்த்தா அதே அன்னோன் நம்பர்லேருந்து அதுவும் கால் வருது. கால் வரும்போது ஹலோ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் மேடம் பேசுகிறேன், வந்துட்டு என்னாச்சு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை டிஸ்டர்ப்லாம் இல்லை, சொல்லுங்கள், இல்லை நான் கிளம்பிகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அச்சோ சாரி மேடம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா மறுபடியும், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், வீட்டுக்கு எப்போ போவீங்கன்னு சொல்லுங்கள், ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நான் ஒரு பொறுமையாக நான் கல் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஷுவர் ஷுவர் சரி மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள், என்னவா இருக்கிறீங்க, நான் சும்மா தான் இருக்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதுவா நான் வந்துட்டு இங்கே பார்க் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு நான் சிஓவாக இருக்கிறேன், அண்ட் தென் நான் இப்போ தான் காலேஜ் முடித்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது காலேஜே இப்போ தான் முடிச்சிங்களா, நானும் இப்போ தாங்க முடித்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீங்கள் இந்த செட்டா அப்படின்னு சொல்லுவோம், ஆமாம் இந்த இயரோட செட்டு தான் நான் அப்படிங்கும்போது, பாடுறா என்ன ஒரு ஒத்துமை நம்ம 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மொயின் கேட்டோன்னா, நான் வந்துட்டு ஒரு ஊர் பேர் சொல்லி அந்த கிராமத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்களா, சரி அதான் உளுத்தம்பருப்பு மூட்டை பைத்தம்பருப்பு மூட்டைன்னு பேசிகிட்டு இருந்தீங்களோ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம் லைட்டா அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கீங்களோ அப்படிங்கும்போது, ஆமாம் நர்சரிக்கால் அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி சொன்னோன்னே, ஓ சரி அப்படின்னு வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து மணி அப்படியே க்யூட்டாக ஆடுறாரு. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம டைமிங்லாம் போயிடுச்சு. ஸோ மணி பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு ஜிமின்ட்டு பேசிக்கிட்டே கொஞ்சம் க்யூட்டாக. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கால் வருது, செகண்ட் கால். என்ன ஆச்சுன்னு தெரில. அச்சச்சோ அது வந்துட்டு சாரிப்பா என்னை வீட்டில் கூப்பிட்றாங்க, செகண்ட் கால் வருது, நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்ககிட்ட பேசட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஜிமின் வந்துட்டு. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயன் வந்துட்டு செகண்ட் கால் எடுத்து ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த கிளம்பி வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு போகிறா. அப்போ வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு செம ஹாப்பியாக இருக்கிறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதவே ஷேர் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் நினைக்கவே இல்லை, ஜஸ்ட்டு பேசணும் அதோட விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒயின் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாளா. அப்போ வந்துட்டு எல்லார்ட்டையும் வந்துட்டு ஒர்க் எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இவ்வளோ ஓவர் டைம் பார்க்குறேன் நீ, 1/2 மணி நேரம் ஓவர் டைம் பார்த்துருக்கேன் நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கவும், நமக்கு தானே தெரியும் ஒயின் என்ன ஓவர் டைமை பார்த்தா ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலெலாம் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு பெட்டில் போய்ட்டு உட்காந்தோன்னே, அப்போ மூஞ்சி மீன் ஞாபகம் வருது. அவங்ககிட்ட பேசணும்னு தோணுதே அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் அடித்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு வேறு பயமாக இருக்குது, சரி அவன் அடித்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு, சரி ஆமாம் அவன் பேர் என்ன, ஐயோ அவன் பேரை கேட்கவே இல்லையே, நம்ம பேரை சொன்னோம், அவன் கேட்டான், திரும்பி கேட்கணும் கூட எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவளே அடிச்சுட்டு நிற்கிறான். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி பேச தானே கூடாது, பட் மெசேஜ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த மெசேஜ் இருக்கும்ல, ஸோ வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாரு. அப்போ நம்ம எனக்கு வந்துட்டு செம ஹாப்பியாகிடுது. சரி சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா இப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் போயிட்டுருக்குது, மெசேஜ் காலு இப்படியே வந்துட்டு ஜிமினோட சேர்ந்துட்டு செம ஃபன்னாக இருக்குது. அப்போ ஜிமின் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு நான் வேலை தேடிட்டு இருக்கேன், உன்னோட கம்பெனியில் எனக்கு ஏதாவது வேலை தெரிவியா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன படிச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த மேஜரில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜிமின் வந்துட்டு. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே கேட்டு பார்க்குறேன், நான் இங்கே என்ன வந்து வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த ஒரு ஜாப் நீ வந்துட்டு இதுதான் வேலையா அப்படிலாம் நினைக்காத,
நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடுங்க, வந்ததுக்கப்புறமேட்டு நான் உனக்கு மேலும் நான் வந்துட்டு ப்ரமோஷன் நான் கொடுக்குறேன் நான் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே வயன் தேங்க்யூடி அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தியா தேங்க்ஸ்லாம் சொல்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அப்போ வந்துட்டு நான் எப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நீ மண்டேவே வந்து ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது, மண்டேவே வா எப்பிட்ரி இன்டர்வியூவு இதெல்லாமே இல்லாமையா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா சூப்பர் தான் போ, சரி அப்போ நான் மண்டே வரேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாளைக்கு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்கும்போது ஏன் என்னாச்சு? ஓ அப்போ நீ வேலைக்காக தான் வர, அப்போ நீ என்னை பார்க்க வரமாட்டே அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை ஒயன், சரி சரி நான் வரேன், நான் நாளைக்கு உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இது செம்ம ஜாலியாக நம்ம ஒயனுக்கு வந்துட்டு ஒஜ்மின் வரான் நம்மளை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் அதாவது ஜிமினுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 o'clock தான் வந்துட்டு இங்கே சியோலுக்கு வந்துட்டு இது வருது, என்னது ட்ரெயின் வருது. நம்ம ஜிமின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் வராரு மெட்ரோவில். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மொயன் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா காலைல 9 மணிக்கு இங்கே பஞ்சு குத்திட்டு பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலாம் பார்த்தா வண்டியில் ஏறி போயிடுறா பாட்டு வந்துட்டு ஜிமினை பார்க்க. அப்போ வந்துட்டு அங்கே இங்கே சுற்றி சுற்றி வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா மொயன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா நம்ம ஜிமினுக்காக வந்துட்டு. அப்போ வந்துட்டு மாஸ்க் வந்து போட்டு நிற்பாள், அதனால் நமக்கு ஜிமினுக்கு தெரியாது. தூரத்தில் நின்று இப்படி எட்டிட்டு பார்க்கவும் ஜிமின் க்யூட்டாக குட்டியாக தானே இருப்பார், அப்படியே தூரத்துலேருந்து இப்படி எட்டி எட்டி எக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரா. அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு ஏய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க, எங்கே ஒயன் வாய்ஸ் கேட்குது ஆனால் எங்கே இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயன் பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு தேடிட்டு இருக்காரு ஒயனை வந்துட்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு பின்னாடி ஷோல்டரை தட்டி என்ன சாரி மேடம் தெரியாமல் ஏதாவது இடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏ ஒயன் நீயா, அட பாவி இப்போ தான் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஃபேஸ் மாஸ்க் இப்படி இழுத்துட்டு காமிக்கும் போது, ஏ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு இப்படி பூரிச்சு போய் நிற்கவும் பார்த்திங்கன்னா ஒயன் வந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, உன்னை பார்க்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நீ என்ன ஃபோட்டோவில் பார்த்ததை விட இப்போ இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் ரொம்ப பேசாதவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் வந்துட்டு. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமினை உட்கார வச்சு, இதுதான் 5 ஸ்டார் ஹோட்டலா, சூப்பராக இருக்குது, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், என்ன சாப்பிட்ற, எதுவாக இருந்தாலும் ஓகே தான், சாப்பாடாக இருந்தால் ஓகே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒயன் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு கொடுக்குறா. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த டேவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒயன் ஆஃபீஸே போல் நம்ம ஜிமினோடய அப்படியே ஊர் சுற்றிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயன் வந்துட்டு ஜிமினை வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் மண்டே வந்திருக்காரா நம்ம ஜிமின் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, அப்போது வந்துட்டு இவர் வரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒயன் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணியிருந்திருப்பா. இந்த மாதிரி என்ன பிரச்சனை உனக்கு, பிரச்சனையாக இருந்தால் தான் ஃபோன் பண்ணுவாங்களா, நீ அதுக்கு மட்டும் தான் நீ ஃபோன் பண்ணுற, சரி கேளு என்னென்னு சொல்லு. அதாவது நான் சொன்னேன்னே ஒரு பையன் என்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் தெரியுமா. இது எப்போ, ஆமாம் நாங்கள் வந்துட்டு சேர்ந்து டேட்லாம் போனோம். டேட்டிங்கா, ஐ மீன் டேட்னா அப்படி இல்லை, அவனை பார்க்க வந்தால் நாங்கள் சேர்ந்து சாப்பிட போனோம். அப்புறம் நீ அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் அவனோட தான் இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இது உங்கள் வீட்டுக்கு தெரியுமா, அதெல்லாம் தெரியாது. அப்புறம் எப்படி, அது வந்துட்டு என்னென்னா நான் அவனை வந்துட்டு லவ் பண்ணுறேன்டி. என்னது லவ் பண்ணுறியா, இது எப்போலேருந்து, ஆமாம் எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கான், அவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா, என் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, பட் ஆனால் வந்துட்டு அவன் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது தெரியுமா, அப்படியே அவங்க சொன்னதுக்கு அதுக்குமே அவன் ஆப்போசிட்டாக இருக்கான்டி அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு இப்படிப்பட்ட ஒரு பையனை பார்த்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தான், பட் ஆனால் அமையுது பாரேன், வாழ்த்துக்கள். ஓகே ஆமீஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. இதோட வந்துட்டு முடிக்க முடியாத காரணத்தினால் வந்துட்டு போனஸ் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் போடுறேன் நான், பிரச்சனை இல்லை. இது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா போடலாம், இல்லை வேணான்னாலும் விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்த கூட சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங்.